ஆமா இப்படி இடத்துல எல்லாம் அப்படியே சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். ஆள் இருக்காங்க கேட்டு பாப்பமா. டேடா வாங்கடா நான் கூட்டி போறேன் வாங்க. பிள்ளைல போங்க வீட்டுக்கு. ஆமாண்டா இதுக்குள்ள எல்லாம் கூட கடக்க வாய்ப்பு இருக்கு. என்ன வயல்ல அளக்குற மாதிரி தெரியுது. அப்படியே முடிச்சு மாய் முடி. ஆள் இருக்காங்க கேட்டு பாப்பமா. எடுத்தாச்சு மாமியார் வரதுக்குள்ள ஆட்டை போட்டுட்டு போங்க. ஆமா கோழி அங்கேயே. ஆமா முட்டையும் அங்கேயே. ஓசியா உங்களோட எனக்குலாம் போய் இறங்கி சமைச்சுக்கன்னு சொன்ன தண்டத்துக்கு ஒரு பிடி பிடிக்கலாமா இல்ல இப்படி அடி பிடிச்சிருவாங்க இங்க. அந்த அடி பிடிச்சிருவாங்க. செடியில கத்திரிக்காய் இருக்கு. எனக்கு இதை பார்த்துட்டு ஒரு குஷி ஆயிருச்சு. அதுல சாப்பாடு உனக்கு அப்படியே போட்டு அப்படியே சாப்பிடலாம். இப்பதான் அம்மா தோப்புக்காரங்க சொன்னாங்க முதல்ல போயிடும் எல்லாமே அம்மா வந்து எல்லாமே இங்கே பறிச்சுதான். வெங்காயம், தக்காளி, மிளகா, கொத்தமல்லி. சரி நாங்க இந்த கணக்கெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுக்கிறவா. அங்க அவங்க இடம் தான் போல. இந்த செவத்த பொண்ணு ஒண்ணு வருதுல அவங்க மட்டும் தான் போல இடம். நல்லா ஃபுல்லா இருக்கு. வெண்டைக்காய், பச்சை மிளகா, வாழை, மல்லிப்பூ. 2 பொண்ணு இருக்கு. ஒருவேளை இந்த பொண்ணு சீனி வருங்க. கல்யாணம் ஆலைனா இன்னும் நம்ம சோளக்கிறது வேற இருக்கா? சொல்றதுக்கு இந்த பொண்ணுக்கு ஒருவேளை கல்யாணம் ஆலைனா பொண்ணோட கேட்டு ஆமா வெயில் தாங்கல. அப்படியே தோப்புல போய் காரை பார்க் பண்ணிட்டு ஒரு சிக்கன் எடுத்து ஒரு பிரியாணி ஏதோடு சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறோம். அப்படியே இந்த இருக்கெல்லாம் குடிக்கிட்டு போயிடும். நம்மள எதுக்காக இங்க உட்கார சொன்னோம்னு அவங்களே நினைக்கணும். வாங்க கீழே போலாம். ஓடு ஓடு ஆமா எல்லா காயும் இருக்குங்க. இப்படி வீடு இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே காயை பறிக்கிறோம், அப்படியே நறுக்கிறோம், அப்படியே சமைச்சு கொஞ்ச நேரம் சமைச்சு சாப்பிட்டு போச்சு. உனக்கு தெண்டமா காய்கறி விடுங்கறிய செடியில கத்திரிக்காய் இருக்கு. எனக்கு இதை பார்த்துட்டு ஒரு குஷி ஆயிருச்சு. செடியில தானே அது அப்படியே பார்த்தோன்னே டக்குன்னு எடுக்கிறீங்களா? அப்ப நானும் நானும் என்ன எடுக்கலாம். அவங்கள பறிச்சுட்டு வர சொல்லிட்டாங்க. சொல்லி அவங்க இப்ப நினைப்பாங்க ஏன்டா இவங்களை போய் உள்ள விட்டோம் வயலுக்குள்ள அப்படின்னு தெரிக்கிறாங்க. நல்ல பொண்ணா இருக்குங்க. வண்டி இருங்க நான் எடுங்க. அப்படி இதுதான் நம்ம பெருந்தன்மையா நம்மளை விட்ட தோப்பு ஓனர். எங்க மாமியார் வரதுக்குள்ள ஆட்டை போட்டுட்டு போங்க. ஒரேதான் வந்தது ஏதாவது திங்கிற மாதிரி வச்சிருந்தீங்கன்னா நம்ம பாட்ட தின்னுட்டே இருப்பேன். வந்தது வந்துட்டீங்க. நாளைக்கு நான் மிளகா வந்து கடைக்கு கொண்டு போனோம். இதெல்லாத்தையும் ஆஞ்சு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுது. என்னங்க அவங்க மாமியா வர்றதுக்குள்ள நீங்க ஆட்டை போட்டுக்கங்கன்னு சொல்லுது. ஆனா இவங்க ரெண்டுக்கு ஆய சொன்னீங்கன்னா செடியத்தை ஆஞ்சு விடுவாங்க. கடலை ஊதி மாதிரி கடலை ஆயிர மாதிரி செடி. ஃபுல்லா மிளகா செடி. இந்த பக்கம் இங்க வரல ஃபுல்லா வெண்டைக்காய் செடி. இதுக்குள்ளேயே வெங்காயம் எல்லாம் இருக்கு. மிளகாலே 2-3 வெரைட்டிலாம் உள்ள வச்சிருக்காங்க. நம்ம அப்படியே பறிச்சு சமைக்கிறோம்னா அப்படியே பறிச்சு அப்படியே போட்டுக்கலாம். நம்ம இப்படிதான் ஒரு இடத்துல இருக்கணும். நம்ம காமிங்க மிளகாய் காமி தெரியலையா? என் கையில தெரியும். செடியை பூரா பிடுங்கம்மா ஆஞ்சு கொடுக்குறதுக்கு. கடல் ஆயிர மாதிரி கடல் ஆயிர மாதிரி இருந்தா அப்படிதான் இருக்கணும். 4 டப்பா செருப்பு, வாட்டர் பாட்டில். அப்பா இவ்வளோ ஃப்ரீயா போட்டோ வீடியோ எடுக்கிறாரு. கொஞ்சம் பயம் இல்லை உங்களுக்கு. அவர் அடிச்சுடு அவர் கேமரா காலி பண்ணி விடு. குளிக்காத பொண்ணுக்கு தொலைச்சு விடு. மா இங்கிட்ட கேண்டு இருக்கு. கருப்பா இருக்கவங்களாம் வந்து குளிங்க.
இப்பதான் அம்மா தோப்புக்காரங்க சொன்னாங்க முதல்ல போயிடும் நல்லா அம்மா வந்து அள்ள விட்டுருக்காங்க சும்மா சும்மா குத்துறதுக்கு சாணியோட அள்ள விட்டுருக்காங்க. அது எப்படி அலன்னு சொல்லி காட்டுவாங்க. அந்த மாடு ரெடியா போட்டு வச்சிருக்கான் போ. சொல்லிட்டாங்க இப்ப மாடு சாணி போட்டா நல்லா இருக்கும். இல்லங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா? அங்க சாணி ரெடியா இந்த வண்டியில இந்த சோகெல்லாம் கிடையாது. இந்த வண்டியில இப்படி கொண்டு போய் சாணியை கொட்டணும். சாணி ரெடியா இருக்காங்க. ரெடியா இருக்கு. போய் அள்ளி கொண்டு போ. இது என்ன சோ காமிக்கிறதுக்கு அவன் சரி இதுல உட்கார வச்சு ஓட்டி வாங்க வாங்க. என்ன உட்கார வச்சு ஓட்டி வாங்க. தானே வண்டி எடுத்த. சீதாம்மா சாணி இந்தா இருக்காமா பாப்பா சொல்லுது மாதிரி. அதான் பாப்பா சொல்லுது போ அந்த சாணி அள்ளி. பாத்தீங்களா அப்ப என்ன சாணி எல்றோல ஆக்கிட்டீங்க. உடனே அதுக்கு தானே இங்க வர வச்சது. சரி அள்ளி வண்டி தான். போ அந்த மாடு ரெடியா அவங்க இருக்கு. தோப்புல கிட்ட மாடு ஆடு மெய்தான். நம்ம போற வரைக்கும் கொஞ்ச நேரம் விரட்டி விட்டுட்டு இந்த வேலைலாம் பார்த்துட்டு நம்ம மாட்டை ஃப்ரீயா சாப்பிட்டு போயிடலாம். இந்த வேலையெல்லாம் பாருங்க, நாங்களே உங்களுக்கு சமைச்சு வைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஆமா அவங்களே சமைச்சு வந்துட்டாங்க. அதனால நமக்கு பிரச்சனை இல்ல. அதனால நம்ம அந்த வேலையை மட்டும் பார்க்க வாங்க. இன்னைக்கு நம்ம சாப்பிட்டதுலயே ரொம்ப ஸ்பெஷலா சாப்பாடு என்னன்னு சொல்லி எப்படி சொல்லுங்க பாப்போம். ஏன்னா இது எல்லாமே இங்கே பறிச்சுதான். வெங்காயம், தக்காளி, மிளகா, கொத்தமல்லி. கொத்தமல்லியுமே எங்கே போட்டுருக்காங்களோ? ஆமா இங்கேயே அப்படியே பறிச்சுட்டு வந்து எல்லாமே எல்லாமே இங்க விளைஞ்சது. ஆமா கோழியும் அங்கேயே, ஆமா. முட்டையும் அங்கேயே, ஓசியா உங்களோட கணக்குல போய் இறங்கி சமைச்சுக்கன்னு சொன்ன தண்டத்துக்கு எல்லாம் இங்கேயே. அப்படியே வந்து பண்ணிட்டு அப்படியே எல்லாமே ஸ்பெஷல் இங்க இருந்து. பேசாம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல அப்படியே அன்னைக்குனே போற எப்படின்னா எல்லாமே இயற்கை. இது வந்து இயற்கை சாப்பாடு. ஆமா எல்லாமே எல்லாரும் ஒரே மாதிரி நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிட போறோம் இன்னைக்கு. இப்பதான் முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா இன்னைக்கு நான் தான் இது ஃபுல்லா சமைச்சு நீங்க எல்லாரும் சாப்பிட போறீங்க. அதுதான் இதுல ஸ்பெஷல்னு சொன்னேன்ல, இதுதான் அந்த ஸ்பெஷல். ஏய், எல்லாமே இயற்கையா பண்ணிட்டு நீங்க சமைக்கிறவங்கிறீங்களே. நீ நியாயமா இருக்கு. அக்கா விளையாடுவோம். என்ன அவங்க என்ன சமைக்கிறாங்க? அவங்க அடுத்து நமக்கு வந்துட்டாங்க. இது வந்து அவங்க வயல்ல உள்ள அடுப்பு. முட்டை அவியுது. இது இப்ப மசால் பண்ண போறோம். அவங்களுக்கு எப்படி ஒரு 4000 ரூபாய் தண்டனை விட்டுருப்பீங்களா? எல்லாமே இங்கேயே. கடவுளே எங்களையெல்லாம் நீதான் காப்பாற்றணும். அதெல்லாம் எடிட்டிங்ல கட் இந்த வெங்காயம் எதுக்கு தெரியுமா எடுத்து வச்சிருக்காங்க? நாங்க ஊர் கூட எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் பார்த்தா புடிச்சு போச்சு அவங்களுக்கு. அதனால ஒரு மூட்டை இந்த வீட்டுக்கு வேற கொடுக்குறாங்க. வீட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுக்குறாங்க பாருங்க. பாத்துட்டு பாருங்க பாருங்க. பாசமா தானே போறேன். போய் தொட்டு பாருங்க. கருக்குடி தொட்ட மாதிரி. கண்டுகிட்டு தட்ட மாதிரி தொட்டு பாரு. என்னை காலி கூட பிளாட் போயிட்டேன். என் கண்ணுக்குட்டி தட்ட மாதிரி மாடு தொட்டு போகும். அது பாக்குறதே என்ன வரியாங்கிற மாதிரி பாக்குது. முறைக்குது. கொம்பு பஷா இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போ. முடிச்சு லைட்டா கிட்ட பக்கத்துல அதுதான் மத்தோட இதான் நல்லா கோவமா இருக்கு. கலர் பாரு. மூக்குல உடையாதப்பா. கம்பில போய் குதிக்குது. தக்காளி பழத்தை போடுங்க. காட்டுங்க மிளகா இதெல்லாம் அங்கேயே பறிச்சுடுங்க. இப்ப எத்தனை நாளைக்கு நானே சமைக்கிறது. அதனால இன்னைக்கு இவங்களை சமைக்க விட்டாச்சு. அவங்க சமைக்கிறேன்னு கேப்ல சொல்லி காட்டுறாங்க பாருங்களே. தக்காளி பழத்தை ஏன்னா டெய்லி நானே சமைச்சு சாப்பிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க எல்லாரும் சீதா சமைச்சு சாப்பிட்டு சீன் போடுறாங்க. நான் சமைக்கிறத சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். அதான் நீங்க இன்னைக்கு சமைங்க. நாங்க எப்படி இருக்குன்னு சொல்றோம். யாரும் சாப்பிட மாட்டாங்க. எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஏன் சாப்பிட மாட்டாங்க? சிக்கன் கிரேவி பண்றோம். இன்னைக்கு சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? ஒரு பிடி பிடிக்கலாமா இல்ல இப்படி பிடிக்கும் போது சொல்லுவாங்க. அடி பிடிச்சிருவாங்க. இங்க அங்க அடி பிடிச்சிருவாங்க. போடுறாங்களே. இதுக்கு போட்டாச்சா கருவேப்பிலைய? அதெல்லாம் போட்டாச்சு. எதுவுமே வேணாம். நீ உப்பு தான் போடணும். இங்க பாருங்க கருவேப்பிலை எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா பச்சையா? அப்புறம் மத்த ஊர்ல எல்லாம் மஞ்சள் கலர்ல இருக்குமா? பச்சையா இருக்குதான். அப்படியே புடிட்டு வந்தது. எங்க பார்த்தாலும் பச்சை. ஏத்தி விடுங்க காலை. எங்க இருக்கு? அப்படியே ஒவ்வொருத்தர் வெள்ளை வெள்ளைன்னு கட்டுறாரு சமைக்கிறது. ஏங்க பாத்துக்கு கையிலே சாப்பிடணும் போல இருக்கீங்க. பார்த்தா மட்டும் போதும். நீங்க இப்ப சாப்பிட்றாதீங்க. இன்னும் எல்லாரும் வந்தக்கப்புறம் தான் போடுவோம். சமைச்சது எல்லாமே அத்தை வந்து கேமரா பின்னாடி இருக்காங்க, முன்னாடி வர மாட்டாங்க. நான் காமிக்கு தான் வந்தேன். ஆனா சாப்பிட்டு பார்த்து டேஸ்டா இருக்கு. சீதா சமைச்சது அத்தை சமைச்சுன்னு மாத்தி பேச சொல்றீங்க பாத்தீங்களா?
அத்தை பின்னாடி இருக்கான், போகும்போது தெரியாம காமிக்கிறாரு. தக தகன்னு இருக்குது. நல்லா இருக்கு. அம்மா செஞ்சது எப்படி இருக்கு? டேஸ்டா இருக்காடா? சூப்பரா இருக்கா? இன்னும் சாப்பிடவே இல்லை மாட்டேன்றா. வரது நான் எல்லாம் குலைக்குது. நீங்க முக்கியமான பொருள் வாங்கிட்டு வரலாமா? அவங்களே உனக்கா இங்க கூப்பிடுறேன். நான் உன்னை ஒண்ணுமே பண்ணல. பக்கத்துல வா, பக்கத்துல வா. அதுல தான் சாப்பாடு உனக்கு. அப்படியே போட்டு அப்படியே சாப்பிடலாம். திரும்ப யாருக்கும் திரும்ப அதே இலையை அப்படியே விடுச்சிருந்தேன். டெய்லி கழுவி வச்சிடலாம். ஏன்னா வயலில் அளக்குற மாதிரி தெரியுது. பப்பாய் நம்ம அப்படியே இங்கேயே பறிச்சு அப்படி சாப்பிடலாம். ஏன்டா எல்லாரும் இப்படி ஃபோக்கஸ் பண்றீங்க? வாங்கடா, நான் கூட்டி போய் வாங்க. பிள்ளைல போங்க வீட்டுக்கு. ஆமா, இதுக்குள்ள எல்லாம் கூட கிடக்க வாய்ப்பு இருக்கு. பாருடி அப்படியே சாமி அதில் மிதிக்கூடாது. லைட்டாக உடஞ்சாலும் சங்கடப்படுவாங்க. அதெல்லாம் சாமி கொத்தமல்லி. ம் ம் அம்மா சட்னி போடுவோம்ல. இது வாழை. அது வாழை. ஏ உனக்கு கூப்பிட்ற பாரு, அண்ணா விளாடுமா பண்ணிட்டேன். சத்தியத்தை காட்டுவீங்க. ரெண்டு பேரும் இங்க பாருங்க, புது மாப்பிள்ள பொண்ணு மாப்பிள்ள சாப்பிடுறாங்க. இது 60ஆம் கல்யாணமா? டான்ஸ் கிளாஸ் இல்ல பிரச்சனை இல்லை. ஆமா பாப்பமே, எப்போ வச்சாலும் போவோம். சின்ன வெங்காயம் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரி, காயெல்லாம் பறிச்சுட்டு நம்ம வேண்ட காயெல்லாம் பறிச்சுட்டு அங்கே போனவங்களை இந்த இடத்துல வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிறோம்னு கேட்ட தண்டத்துக்கு அவங்க வீட்டிலே சமைச்சு சாப்பிட்டு காய் வாங்கிடுச்சு. என்னென்ன காய்? வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், சீனி வரங்காய், வாழையில, மல்லி, பப்பாளி வேற. லாஸ்டா டெசர்ட்க்கு கோச்சுக்கிட்டு போறாங்க. கோச்சிட்டு போகாதீங்க இத்தனை பேர் பின்னாடி வராங்க மறிக்கிறதுக்கு. போலாங்க. அந்த பொண்ணு சாப்பாடும் கொடுத்து இங்க பாருங்க வீட்டுக்கு வெங்காயம் இங்க காட்டுங்க. வெங்காயம், வெண்டைக்காய் வாரத்துக்கான காயை ஃபில் பண்றோம். ஏங்க சாப்பாடும் போட்டு இங்க ரேணு